எல்லாருக்குமே வணக்கங்க. என்னோட வீடியோ பார்த்த எல்லாருமே நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க. புதுசாக நிறைய பேரும் ஜாயின் ஆகிருக்கீங்க. அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நிறைய கமெண்ட்ஸில் விதைகள் கிடைக்குமா, செடிகளோட கட்டிங் கிடைக்குமா, கொஞ்சம் சீட்ஸ் அனுப்பி வைங்க அக்கா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. எனக்கும் ரொம்ப ஆசையாக தாங்க இருக்குது எல்லாருக்குமே சீட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு. ஆனால் அந்தளவுக்கு நான் ஒரு பெரிய கார்டனை மெயின்டைன் பண்ணலைங்க. என்னுடைய தேவைக்கு ஏற்றாற் போல் ஒரு சின்ன மாடி தோட்டத்தை தான் நான் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கேங்க. அதிகமாக என்கிட்ட பால்சம், முடக்கத்தான், சங்குப்பூ, அந்தி மந்தாரை இந்த விதைகள் மட்டும்தாங்க இருக்குது. என்னோட தோட்டத்துக்கு ஏற்றபடி கொஞ்சம் விதைகளை நான் சேகரித்து வச்சுருக்கேன். அதை மட்டும் ஒரு 4-5 பேருக்கு என்னால் கொடுக்க முடியும். அதிகமாக நான் பகிர முடியாதுங்க. அப்புறம் செடிகளோட கட்டிங் கேட்டவங்களுக்கு ஒரு தகவலை தெரிவிச்சுக்கிறேன். நான் என்னோடய தோட்டத்தில் வச்சிருக்கிற செடி மோஸ்ட்லி தமிழ்நாட்டிலையும் எல்லா நர்சரியிலையும் ஈஸியாக கிடைக்கக்கூடியது தான். ஒருவேளை நான் இங்கேருந்து உங்களுக்கு செடிகளுடைய கட்டிங்கை அனுப்பி வச்சாலும் அது அந்த கிளைமேட்டுக்கு சரியாக வளருமா வராதான்னு தெரியாது. வளராமல் போயிடுச்சுன்னா உங்களுக்கும் மனசு கஷ்டம், எனக்கும் மனசு கஷ்டம்தாங்க. நல்ல தரமான விதைகள் ஆர்கே பட்டறை அப்படின்றவர்கிட்டையும், பாபு ஆர்கானிக் கார்டன் அவங்கக்கிட்டையும் நல்ல செடிகளும் கிடைக்கும். நீங்கள் அங்கே ஒரு வாட்டி ட்ரை பண்ணி வாங்கிக்கங்க. முடிந்த அளவுக்கு நம்ம கிளைமேட்டுக்கு செட் ஆகிற மாதிரி செடியை வாங்கி வைங்க. சென்னை மாதிரி ஹீட்டான கிளைமேட்டுக்கு ரோஜா செடிகளை விட மல்லி செடிகள் ரொம்ப அழகாகவே வளருங்க. இண்டோர் பிளான்ட்ஸ் வாங்கி வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கேரளாவில் திரிசூர் அப்படின்ற ஊரில் ஏலியன்ஸ் கார்டன் அவர்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுங்கள். பக்காவாக பேக்கிங் பண்ணி நல்ல தரமான செடிகளை அவங்க அனுப்பி வைப்பாங்க. முடிந்த அளவுக்கு சில தகவல்களை சொல்லி இருக்கேன். செடிகளை வாங்கி வைக்கும்போது மண்கலவை செடிகளை எப்படி நடுறது பற்றி என்கிட்ட கேளுங்க. எனக்கு தெரிஞ்ச தகவல்களை தெரிவிக்கிறேன். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.